அப்படி இல்லை சாதனா, குழந்தை இருந்திருந்தா நாம இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமா? பிள்ளைய வச்சுக்கிட்டு பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுக்கிட்டு இருப்போம். ஏன் அது சந்தோஷம் இல்லையா? அது ஒரு சந்தோஷம், இது வேற சந்தோஷம். நான் கூட தான் அத்தனை வருஷமா அம்மா வீட்டில் இருந்தேன், அதுக்காக புருஷனை விட்டு ஓடி போலியே. ஏன்னா அப்பா எந்த பொண்ணு கூடயும் பழகல. இல்லைன்னு எவ்வளவு நிச்சயமா உன்னால சொல்ல முடியும்? உங்க அப்பா நிறைய சம்பாதிச்சாரு, ஆண்களோட மட்டுமே வியாபாரம் பண்ணல. பெண்களோட சவகாசமே இல்லைன்னு சொன்னா அது முழு உண்மையா இருக்காது. இதை நீ தற்காத்துக்க. எத்தனை பொண்ணுங்க பார்த்தாலும் பழகினாலும் அவர் ஒன்ன மட்டுமே பெருமையா நினைக்கணும். விலகி இருந்து எதையும் சாதிக்க முடியாது அஸ்வினி. நெருங்கி பழகி மற்றவங்களை விலக்கி வை. நமக்குள்ள கணவன் மனைவிங்கிற உறவை தவிர வேற என்ன இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. எதுவுமே இல்ல இல்ல. என்னங்க சரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, அவ்வளோதான் வாழ்க்கையா? ஹலோ, நம்ம விஷயத்துக்கு வருவேன்னு சொன்னீங்க, அதுக்கு சரின்னு சொன்னேன். ஓ சரி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வீட்டில் சொன்னேன், உனக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லிட்டாங்க. Yeah, come in. இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு என் மனைவின்னு பெருமையாக சொல்லிக்கணும். அதனால் இன்னும் நான் இழக்க விரும்பல. படிச்சிட்டோம், அழகா இருக்குன்ற திமிரு உனக்கு இல்லை? இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு ஒழுக்கம் இல்லாத பொண்ணு எனக்கு தேவை. அதை நீங்க என்ன சொல்றது? எனக்கு உங்களை மாதிரி ஒரு கீழ்த்தனமா மகா மட்டமா யோசிக்கிற ஒரு ஆம்பளை வாழ்க்கை துணையா எனக்கு தேவையில்லை. நீ கழுத்துல போட்டுக்கிட்டு இருந்து அப்புறம் கழட்டி குடிப்பியா? கொஞ்சம் கூட இங்கதான் தெரியாம என்ன நீங்க என்னையே குத்த சொல்லிட்டே இருக்கீங்க? உன் பொண்டாட்டிக்கு வாங்கினியே, உன் அம்மாவுக்கும் உன்னை வாங்க வேண்டியதானே அப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க அப்படி சொல்லலையே, என்னையில குத்த கண்டுபிடிக்கிறீங்க. சாரி மிஸ்டர் கார்த்திக், ஏற்கனவே எடுத்த டெஸ்ட் படி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் ஒய்ஃப்க்கு தான் ஓவம் ப்ரொடக்ஷன் இல்லை. டாக்டர், இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது? ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஆனால் இன்விட்ரோ பேபி பண்ணலாம். யாராவது இவங்களுக்கு கருமுட்டையை டொனேட் பண்ண தயாராக இருந்தால் அது உங்களோட உயிரணுக்களையோட சேர்த்து கரு உண்டாகும். ஆமாம், நான் தான் அவசரக்காரி, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாத ஒரு முட்டாள். உங்களுக்கு உங்கள் சாதனை தானே ரொம்ப உயர்வு. என்ன பேசுற அஸ்வினி? உனக்கு ஏன் திடீர்னு இப்படிலாம் தோணுது? திடீர்னு இல்லைங்க, எத்தனையோ நாளா நானே என்னை சமாதானப்படுத்திட்டு இருந்திருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு.